மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல், மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல், மக்கள் குரல். மக்கள் குரல். Prakash, Rotli Venkatraj and Mr. Brito. படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். சோ அவரை கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்காது. சோ மிஸ்டர் லியாண்டர் லீ மார்டின் இட்ரிஸ். சோ மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா இந்த வண்டர்ஃபுல் குரூப். சோ இந்த கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இந்த படம் லான்ச் பண்ண போறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்னு ப்ரோக்ராம் டைரக்டரா இருந்திருக்காரு சீசன் 5ஓட. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த படத்தை பத்தி சொல்றதுக்காக ஐ இன்வைட் மனமாற தெரிவித்துக் கொண்டு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. திரைக்கதை ஆசான் பாக்யராஜ் சார் இங்கே இருக்காங்க. வணக்கம். அழகுராஜனை வந்து நான் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். நாளை இயக்குனர்ல வந்து ஒரு அசோசியேட்டாக இருந்தார். அதுக்கப்புறமா சீசன் 5ல் நாளை இயக்குனர் ஷோவை டைரக்ட் பண்ணார். நான் 2011 ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு முதல் தடவையாக போய் அவர்கிட்ட சிடி கொடுக்குறேன். அப்போ அவர் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 1000 படம் வந்திருக்கும். அதுலேருந்து ஒரு 32 படத்தை செலக்ட் பண்ணணும். அழகண்ணா வந்து இந்த படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக செலக்ட் ஆகும் பாருங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லிட்டே இருந்தார். ஸோ எனக்கு உண்மையில் நம்ம எடுத்த ஒரு படத்து மேலே எனக்கே முதல் நம்பிக்கை வந்தது அழகராஜனால தான். அதுக்கு நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அழகுராஜனை நினைச்சாலே இந்த ஒரு இமேஜ் தான் எப்பவுமே ஞாபகம் இருக்கும். கையில ஒரு பேட் ஒன்று வச்சிருப்பாரு, இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாரு செட்ல. எப்பவுமே ஒரு பேட் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன செட்டு என்னென்ன ஷார்ட் பிலிம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டருக்கு எந்த டென்ஷனுமே கொடுக்க மாட்டாரு. எல்லாத்தையும் இவரே மேனேஜ் பண்ணிப்பாரு. அடுத்தடுத்து பசங்களை சாப்பிட அனுப்புவாரு. எப்பவுமே நான் இது ஒரு நாள் சொல்ல, தொடர்ந்து ஒரு 4 வருஷம் இதே பண்ணிட்டு இருப்பாரு அழகண்ணன். அப்படி அவ்வளவு ஓடி உழைக்கிற ஒரு மனிதர் அவர். எனக்கு அழகுராஜன்னா அதுதான் ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு பேடோட ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த விஷயம் தான் ஞாபகம் இருக்கும். இது ஒண்ணு அழகுராஜனை பத்தி. அப்புறம் இன்னொன்னு வந்து நான் அழகுராஜனை இன்னும் 2 நண்பர்கள்லாம் வந்து ஒரு சேனலுக்காக ஷார்ட் பிலிம் பண்ணோம். அது எப்படின்னா ஷார்ட் பிலிம்லேயே ஃபர்ஸ்ட் காப்பி. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஒரு 30,000 ரூபா கொடுப்போம், நீங்க இதுக்குள்ள எடுத்துட்டு மீதி அதுல ஏதாவது காசு மிச்சம் ஆச்சுன்னா உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 4 பேரே வந்து சரி நமக்கு செலவுக்கு ஏதாவது ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை பண்ணலான்னு போனோம். அழகுராஜன் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் நாளே அந்த 30,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கங்க கடன் வாங்கி அந்த ஷார்ட் பிலிம் முடிச்சாங்க. அந்த ஷார்ட் பிலிம் ரொம்ப குவாலிட்டியா இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அழகுராஜன் அந்த கடனை ரொம்ப நாள் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எந்த வேலை பண்ணாலும் அதை சரியா பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அழகுராஜனை வந்து இன்னைக்கு ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆக போகுது, அதோடைய ஆடியோ லான்ச்ல இருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் இயக்குனர் பாக்யராஜ், சகோதரர் லோகா, அண்ணன் ஜாக்குவார் தங்கம் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய ஒரு இயக்குனர், இந்த படத்தினுடைய இயக்குனர் அழகுராஜ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே
மிகவும் சிரமப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதை நமக்கு ஒரு செய்தியாக தெரிவித்தார். கஷ்டப்பட்டவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் என்பதற்கு இந்த மேடையில் உள்ள பலர் சாட்சி. இயக்குனர் பாக்யராஜ் உட்பட, நான் உட்பட, நீதியரசர் எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்கள் உட்பட அனைவருமே அந்த சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை இயக்குனரும் தயாரிப்பாளரும் நன்கு உணர்ந்திருப்பார்கள் என்பதை நம்புகிறேன். இரண்டாவதாக, இந்த டீம் கோவையிலிருந்து பெறப்பட்ட ஒரு டீம் என்று சொல்லப்பட்டது. தயாரிப்பாளர் அவர்களும் கோவை ரவிச்சந்திரன், இயக்குனர் நடிகர் அவரும் கோவையிலிருந்து வந்திருக்கிறார். அண்ணன் பாக்யராஜ் அவர்களும் கோவையிலிருந்து வந்தவர் தான். அதனால சிறுவாணி தண்ணியை குடித்தவர்கள் நிச்சயமாக வெற்றியைத்தான் குடிப்பார்கள், வேறு எதையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இந்த டீம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நம்பிக்கை இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி எல்லோருக்கும் வியப்பாக இருக்கும். என்ன, சினிமா துறையில வந்து நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். 2 துறை தான் உண்டு இந்த உலகத்திலேயே. அறிவாளிகள் நிறைந்த துறை ஒன்று சினிமா துறை, இன்னொன்று நீதித்துறை. எப்படி வேணாலும் கணக்கு போட்டு பாருங்க. ஒரு மருத்துவர் என்று சொன்னால் அந்த மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் தெரிந்திருக்கும். ஒரு என்ஜினியர் பொறியியல் கல்லூரியில் படித்தவர் என்று சொன்னால் பொறியியலை பற்றி தான் தெரிந்திருப்பார். இப்படி தமிழ் ஆசிரியர், இப்படி ஆங்கில பாடத்தை சொல்லித் தருபவர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை தான் தெரிந்திருப்பார். ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரை அனைத்து துறையையும் அலசி ஆராய்ந்து தெரிந்து அதிலே ஊறி கிடைத்தவர்கள் தான் இந்த துறையில் இருக்க முடியும். அதே போல நீதித்துறையை சார்ந்தவர்கள் தான். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கான துறையை சேர்ந்த வழக்கு வந்தாலும் அதை தீர்த்து வைப்பவர்கள் தான் நீதியரசர்கள். ஆகவே நீதித்துறையிலும் அந்த அறிவாளி இருப்பார்கள். ஆகவே இந்த டீம் இந்த சினிமா துறையிலே இருக்கின்ற அறிவாளிகள் கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறதுனால் நிச்சயமாக இந்த வெற்றியை அவர்கள் அடைவார்கள். படத்தை பார்த்தோம், மிக சிறப்பாக இருக்கிறது. புதிதாக அறிமுகமாகியுள்ள இசையமைப்பாளருக்கு எனது வாழ்த்துக்கள், இந்த நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்துக்கள், இயக்குநருக்கு எனது வாழ்த்துக்கள், தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு காரியத்தை செய்தால் இன்னும் சிறப்பாக வெற்றியடையும். அதுதான் அந்த திருட்டு விசிடி. அதில் நம்ம படம் பார்க்க கூடாது என்பதை நாம் முன்பே முடிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சியிலிருந்து நான் வருவேன். எப்படின்னா அவ்வளோவா காசு இருக்காது. ஒரு பேண்ட் மாத்திரம் போட்டுப்பேன். ஒரு நல்ல ஷர்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி கையில் எடுத்துப்பேன். வீட்டில் ஒரு பழைய டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை போட்டுப்பேன். ஸோ ஐ யூஸ் டு பஸ் எடுத்துட்டு நேராக சென்னையில் வந்து இறங்குவேன். தங்குறதுக்கெல்லாம் இடம் இருக்காது. ஸோ இங்கே வசந்த பவன் ஹோட்டல் இருக்கு, அங்கே ஒரு மயிரம் ஐல்கோ கேட்ட காஃபி போய் அங்கேயே எப்படியாவது குளிச்சு கிளம்பி அந்த டிஷர்ட்டை போட்டு டிஷர்ட்டை கழட்டி டஸ்ட்பின்ல போட்டுட்டு புது ஷர்ட்டை மாட்டி பயங்கரமா தென் டைரக்டர்ஸ் எல்லாம் கால் பண்ணி, எனக்கு ஆஃபீஸ் ஸ்டுடியோ எதுவுமே கிடையாது. ஸோ ஐ சுட்டல் ப்ரோ யூ கம் டு திஸ் ஃபோரம் ஆர் ஃபுட் கோர்ட், அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபோரம் மால் தான் எனக்கு மீட்டிங் பிளேஸ். ஸோ ஃபுட் கோர்ட்ல போய் மீட் பண்ணி பாஸ்ட் ஒரு 1 year இப்படிதான் இப்படிதான் ஒரே ஒரு நாள் தான் பிளான். ஐ வில் கம் ஹியர், டைரக்டரை மீட் பண்ணுவேன். ஃபுட் கோர்ட்ல கொஞ்சம் பிராண்டடா இருக்கும். ஸோ அங்கே பார்த்து பேசிட்டு இப்படி இட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ நாளைக்கு நான் ஃபைனல் நான் ஒரு படம் பண்ணேன் சூரியபாலான்னு ஒரு டைரக்டருக்கு பண்ணும்போது. அப்பதான் டைரக்டர் அழகுராஜ் வந்து என்ன சாங்ஸ் கேட்டு அப்பவே சொன்னாரு, இல்லையாண்டா நான் பண்ண உங்களோட தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் சைன் பண்ணும்போது என்னை கூப்பிட்டாரு. என்னைய சினிமாக்கு கொண்டு வந்தது அழகராஜ் சார் தான். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிம். சும்மா சாதாரணமா நிக்கிறாரு, நிறைய பேரை உருவாக்குன அப்படின்ற ஒரு பேர் வந்து டைரக்டர் சாருக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம ப்ரொடியூசர் சார், நான் கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். யூசுவலா சாங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க ஜி அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் கேட்கல. ஒரே ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு அப்படியே he accepted and அதுக்கப்புறம் அப்படியே சைன் பண்ணி it just went on. I'm so happy. எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, my dad, my mom, my brother Roger, my அண்ணி. ஸோ அவங்க பெரிய சப்போர்ட் எனக்கு. இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்ஷன், நான் இந்த பிரஸ் மீட்ல ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, பியூட்டிஃபுல், என்னையோட திறமையானவங்க இருக்காங்க, என்னையோட பியூட்டிஃபுல் பீப்புள் இருக்காங்க. பட் இது வந்து ஒரு கொஞ்சம் இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பிசினஸ் கேம். கொஞ்சம் தெளிவா பிளான் பண்ணி மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இங்க உட்காந்துருக்கிற நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் தான் இருப்பீங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் தான். நான் சொல்ல முடியாது, நாளைக்கு இவங்க எல்லாம் வேற லெவல் போகலாம். ஸோ யாரையும் குறைச்சு மதிப்பிட வேணாம். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் யூ ஆல். இங்க இருக்கிற எல்லாருமே மியூசிக் நான் பார்த்தது என்னன்னா மியூசிக் டைரக்டர்
டைரக்ஷன் அப்படின்றது அந்த ஸ்கிரீனை எலிவேட் பண்ணணும். இப்போ நியூ ஹீரோயின்னா அவங்களை ரொம்ப அழகா காட்ட வேண்டியதான் என்னோட வேலை. அதுதான் ஆச்சு. சாந்தனு சாரோட ஃபர்ஸ்ட் மூவி ரஹ்மான் சார் மியூசிக் டாக்ஸி அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு சார் அந்த மாதிரிதானே சாங் எல்லாம். ஸோ மியூசிக் மேக்ஸ் அ பர்சன் லுக் சோ குட். அதே மாதிரி பாக்யராஜ் சாரோட சாங்ஸ், ராஜா சார் மியூசிக்ல ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல். அவங்க மியூசிக் கேட்டுதான் வளர்ந்தோம். ராஜா சார் மியூசிக், ரஹ்மான் சார் மியூசிக் கேட்டுதான் வளர்ந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட பிரதர் ரோஜர் ரெக்ஸ். எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அந்த சென்னை வந்து எனக்கு தங்க இடம் இல்லாதப்ப, எனக்கு எதுவுமே இல்லாதப்ப டஃபஸ்ட் ஸ்டுடியோ என்னோட பிரதர் மணிரத்னம். என்னோட சாங்ஸ் மிக்ஸ் பண்ணது அவர் தான், ரெக்கார்ட் பண்ணது அவர் தான், மாஸ்டரிங் எல்லாமே ஹெல்ப் பண்ணது மை பிரதர் மணிரத்னம். தேங்க்யூ சோ மச் மணி ஃபார் பீயிங் வித் மீ இந்த ஸ்டுடியோ, டஃபஸ்ட் ஸ்டுடியோ, பீயிங் வித் மீ த்ரூ அவுட் எவ்ரிதிங். அண்ட் மனோஜ் குமார் சார், தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் கோவை ரவி கோயம்புத்தூர்ல கிளம்பி வந்திருக்காங்க. எனக்கு அவரோட அறிமுகம் எப்படின்னா, இந்த படத்துல ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு சின்ன பைட்ஸ் கொஞ்சம் சின்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு எனக்கு அவரோட ஃபாலோயிங் நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன், அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி சாரை கூப்பிட்டுட்டு, சார் நீங்கள் வாங்க அவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு. ஸோ நான் வந்து இல்லை நானும் எப்படியா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து நீங்கள் இந்த படத்தில் ஒரு சின்ன பெட்டில் இருப்பீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் வந்து ஸ்ரீ ரவிசங்கரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனேன். ஸோ அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு நல்ல டைரக்டர், அது எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னா அது வந்து நீங்கள் எல்லாரும் ப்ரெஸ் எல்லாம் சேர்ந்து அது ஜனங்க கிட்ட கரெக்டான விதத்துல கொண்டு போகணும். அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஊக்கம் கொடுத்து அவங்களை ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். அவங்க வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்கன்னா அது இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ரஷஸ் இந்த சாங்ஸ் பார்த்ததுலேயே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாங்ஸ், ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் தி மியூசிக் டைரக்டர். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. அண்ட் ஒரு டோட்டல் ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. அண்ட் அதே விதத்தில் கேமராமேன்ட்டையும் சொன்ன நம்ம டிஓபி வந்து இந்த படம் பார்க்கறதுல அந்த லுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இந்த சின்ன ட்ரெய்லர்லேயே என்ன தெரிஞ்சதுன்னா தெர் இஸ் a lot of comedy in the film. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இருக்கிற டென்ஷன்லாம் இருக்கு நம்ம வாழ்க்கையில, டெய்லி இருக்கிற ஒரு நியூஸ் நம்ம கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு டயத்துல இந்த மாதிரி ஒரு ரிலீஃபான ஒரு படம் வருது வந்து ரொம்ப அவரோட நம்ம காத்துட்டு இருப்போம். ஸோ ஐ ரியலி விஷ் இந்த டீம் ராஜா அண்ட் பார்வை ராமன் பக்கம் அவங்க அந்த டீம் என்டையர் டீம், டைரக்டர் நாகராஜா, வாழ்த்துக்கள் சார். அண்ட் உங்க கனவுக்கு பணம் ஒரு தடையா இருக்கலாமா? அட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. அட்டிகா கோல்ட் கம்பெனில உங்க தங்க நகைகளை அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல பணமா கொடுத்துருவாங்க. அட்டிகா கோல்ட் கம்பெனில ISO 9001 சான்றிதழ் பெற்ற 100% நம்பகமான நிறுவனம். ஈஸி ப்ராசஸ், உடனடி பணம். Attica Gold Company. மாஸ்டர், நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் இதில் அன்பிளக் வெர்ஷன் பாடினாங்க மியூசிக் டைரக்டர் லியாண்ட்லி அண்ட் கிறிஸ்டபர் அண்ட் என்டையர் டீம் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் பாடினது சாரி எல்லாரோட பேரும் எனக்கு கரெக்டாக மைண்ட் வச்சுட்டாங்க. அதுக்கு அனைவருக்கும் வணக்கம். சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட படம் அவசர போலீஸ், அதில் வந்து எம்ஜிஆர் சார் நடித்த அந்த பாட்டு வரும், ராஜா பார்வை ராணியின் பக்கம். நான் ரொம்ப நாள் சின்ன பையனா அந்த படம் பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா தான் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நடிக்க வச்சாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். பட் வளர்ந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சது ஓகே அவர் ஒரு பெரிய நடிகர், நம்ம சிஎம்மா இருந்தாரோ அப்படின்னு. ஸோ அந்த டைட்டில் கேட்கும் போது எனக்கு நிறைய அந்த விஷயம் ஞாபகம் வரும். ப்ரொடியூசருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொதுவாக அந்த கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் ரவி சார் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமானவங்களா ஆயிட்டாரு. அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒருத்தர். எனக்கு அதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எது எடுத்தாலும் வந்து அது சாத்தியமும் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார். இன்னைக்கு இருக்கிற நிலவரம், சினிமாவில் இருக்கிற நிலவரத்தை பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஸோ அவங்களோட மனசு மாதிரியே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த படம் மூலியமா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டர் எல்லாருமே வாழ்த்துட்டாங்க உங்களை. நான் புதுசாக அவங்க வித்தியாசமாக வாழ்த்த போவதில்லை. பட் இந்த பேனர் ஃபர்ஸ்ட் அவங்க ஏற்றுறப்ப நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன்.
எல்லாருமே பொதுவாக வந்து மெயின் காஸ்டிங் டெக்னீஷியன்ஸோட பேர் தான் போடுவாங்க. பட் இவர் மட்டும் தனியாக வந்து இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த மனசு வந்து நிறைய பேருக்கு வராது. மெயின் டெக்னீஷியன் லிஸ்ட்ல அவங்க பேர் போடணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து அவரோட மட்டும் கிரியேட் பண்ற ஒரு விஷயம் இல்லை அது. எங்க அப்பா எங்கேயுமே சொல்லுவார், நம்ம வந்து ஒரு டைரக்டர் அண்ட் டீம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எங்கேயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா கூட இருக்கிற உதவி இயக்குநர்கள் அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்ல தான் எந்த ஒரு டைரக்டரும் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து வளர்ந்து வர முடியாது. இப்ப கூட ரீசெண்டா அப்பாவோட ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஐ திங்க் பேரரசு சாரோட ஃபங்க்ஷன். அங்க வந்து பாரதிராஜா சார் சொல்லியிருந்தாரு. நேற்று கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து என்னோட டைலாக்ஸ் இப்படி எழுதிருக்கீங்க, டைலாக்ஸ் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன வளர்த்துவாங்க. நான் யோசிப்பேன், எழுதுனதெல்லாம் வந்து வேற யாரோ ஒருத்தையாங்க. அது வந்து நான் ஒரு ட்வீட் போட்டேன், லெஜெண்ட் இஸ் அ லெஜெண்ட். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு இயக்குனராக இருந்தாலும் வந்து அவரோட முந்தைய காலத்துல வந்து அவர் பண்ண டைலாக்ஸ் எல்லாருமே வந்து அப்பா எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அந்த கிரெடிட் கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு டைரக்டரும் வந்து அவங்க பின்னாடி இருக்கிற உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தாதான் அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யாருக்கு? கலைஞர் டிவிக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த கலைஞர் டிவியில் வந்து அந்த நாளை இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சதுனால வந்து நான் அதில் ஆரம்ப விழாவிலேயே வந்து சொன்னேன், நான்லாம் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஸ்டேஜ் எதுவுமே கிடைக்கல. ஆனால் இது ஃபியூச்சரில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இது மூலமாக கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால இப்போ ஜேபி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு சிரமப்பட்டு நிறைய நாளை இயக்குநர்கள் நிறைய பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்தார். ஸோ அதிலிருந்து வந்தவர் தான் நம்ம மரியாதைக்குரிய அழகுராஜ் இயக்குனர். அவர் அதே மாதிரி அவரை செலக்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நம்ம ப்ரொடியூசர் ரவி அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். என்னன்னா ரவி அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எத்தனை படம் அவர் பார்த்துருப்பாரு, எத்தனை படம் செலக்ட் பண்ணியிருப்பாரு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எவ்வளோ பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளை வந்து அவர் செலக்ட் பண்ணி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் போது அவர் ரவி அவர்கள் எந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட ரவி அவர்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தின ஃபியூஷன் மீடியா ஜீவிதா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இல்லை அவங்க மூலமாக தான் அவரு எனக்கு பழக்கமானாரு. ஸோ ரவி அவர்கள் வந்து பூர்ணிமா சொன்ன மாதிரி வந்த உடனேயுமே என்கிட்ட வந்து படத்தில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அதனால ரவிசங்கர் அவங்கள யாராவது மீட் பண்ண நல்லா இருக்கும், அது யாராவது உங்களை மாதிரி ஆளுகள்லாம் பேசினா நல்லா இருக்கும், கதைக்கு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் யாராவது மீட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரிங்க நீங்கள் கேளுங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார் அடுத்த வாரமே அவங்க ரெடியாக இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் போய் அவரை பார்த்தேன். எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பூர்ணிமா வந்து அவங்க எப்பவுமே அவங்களுடைய டிவோட்டி மாதிரி அவங்களுடைய இதை லைக் பண்ணுவாங்க. ஸோ நானும் இதில் தான் பார்த்துருக்கேன், டிவிகளில் மற்ற இதில் தான் பார்த்துருக்கேன் ஒழிய இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் அவர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வாங்க உங்களை கண்காணியில் இருக்கணும். ஓப்பனிங்கே ஸ்டேஜில் இவங்க பாட ஆரம்பிச்சோன்னே ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப மாடர்னா இருந்தது. ஸோ அப் டு டேட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். ஸோ அந்த டீம் கண்டிப்பா படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதே மாதிரி நடிச்சவங்க எல்லாரும் கூட யாரும் புதுசு மாதிரி தெரியல, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அழகுராஜ் அவர்கள் வந்து நிச்சயமா வந்து நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அவர் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. காமெடி வேலை எடுத்திருக்கேன்னு சொன்னாரு. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணம் வந்தவர் ஒரு அழகுராஜ் தான், என்னுடைய நண்பர், சேலத்துக்காரர் இப்போ இல்லை. ஆனால் அவர் வந்து நான் என்னை வந்து முதல்ல என் மேலே என்னை விட ரொம்ப நம்பிக்கை வச்சு என்னை தூயவன் சாருக்கு அறிமுகப்படுத்தி, அப்புறம் அவர் மூலமாக பாலகுரு சாருக்கு அறிமுகப்படுத்தி அதெல்லாம் பண்ண ஒரு அழகுராஜ். அதனால அழகுராஜுங்கிற பேர் வந்து நாங்கள் மறக்க முடியாத பேர். நான் அதை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் ஆளினால் அழகுராஜின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருப்பேன். சுந்தரராஜ் எங்கூடயே இருப்பேன். அதனால அது வந்து படத்தில் தூக்கி அப்படியே வச்சுக்கிட்டேன், ஆளினால் அழகுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அழகுராஜே ரொம்ப காமெடியான ஒரு கேரக்டர்.
இவர் காமெடி இந்த படத்துலன்னு சொல்லி சொன்னாங்க. அவரு ரொம்ப காமெடியான ஒரு கேரக்டர். எங்களோட தூயவன் ஒருத்தர் ரைட் இருந்தார். அவரோட தான் நான் வந்து முதல்ல போய் எங்காவது சேர்த்து விடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த தூயவனுக்கு வந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அவர் வந்து சாயங்காலம் என்னோட ரூமுக்கு வருவாரு. நாங்க ஒரு சாதாரண ரூமு தான், ஆனா அவர் வந்து அங்கதான் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாரு. இந்த அழகராஜ் கிட்ட போய் வாங்கிட்டு வாயா அப்படின்னுவாரு. அவன் வர்றதுக்குள்ள அவ்வளவு அவஸ்தப்படுவாரு. என்னன்னா அவன் போனவன் வரல ஒரு நாள். அப்புறம் அழகராஜ் வந்து என்ன ராஜன் எங்க போனாரு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு மணி 8 ஆச்சு, 8:15 ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45, 9. இவர் ஒரே டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அழகராஜ் வந்தாரு. வந்தோடனே சென்னையா எங்கேயா போன எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்குள்ள டம்ளர்லாம் இருந்துச்சாரு. இல்லைண்ணே அது போயிட்டு அப்படின்னு சொல்லி பட்டன் ஓபன் பண்ணாரு. அதுக்கப்புறம் உள்ள கை வச்சாரு. அது வந்து நான் போயிட்டு வாங்கிட்டு சரியா இடியாண்ணே நான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா சைக்கிள் வந்துட்டு இருந்தேன். சரியா எடுக்க வையாண்ணே இல்லை நான் சைக்கிளை வந்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அது கழிச்சு கைக்கு விழுந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இல்லை நான் அந்த உடஞ்சி போச்சு நீங்க நம்ப மாட்டேன்னா அந்த துண்டு எடுத்துட்டு வந்தேன், அந்த பாட்டில் மூடி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஹியூமர்னா அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள். இங்க அப்போ இந்த ராஜேந்திர தேட்டருக்கு எழுத்தாப்புல சின்ன டென்ட் இருந்தது. அந்த டென்ட்ல வந்து என்னன்னா 2 ஷோ, செகண்ட் ஷோல வந்து 2 படம் போடுவாங்க. ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு தமிழ் படம், இல்லை ஹிந்தி படம், ஒரு தமிழ் படம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு 2 படம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப சேனாம்பேட்டிலிருந்து வந்து இங்க வந்து படம் பார்த்துட்டு போவோம். நடக்கவே ரோட்டில் தூங்கிடுவாரு. நான் பேசிட்டே வந்துருப்பேன், அப்படி திரும்பி பார்த்தா தூங்கிட்டே வந்துருப்பாரு. அப்புறம் அந்த ரோட் டேர்ன் ஆகும் இல்லையா பிளாட்ஃபார்ம், நான் விட்டுருவேன் பேசாம. அப்படி போய் ஜம்முன்னு ஒரு முட்டிட்டு அப்புறம் என்ன பார்த்து எழுத்துராஜா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹியூமரான ஒரு கேரக்டர் இந்த அழகராஜன்னு சொல்லி எனக்கு சொன்ன உடனே, இவர் வேற படத்துல காமெடி வேற நிறைய பண்ணியிருக்காருன்னு சொன்ன உடனே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நிச்சயமா வந்து இந்த படத்துல ஒரு எனக்கு தோணுது என்னன்னா ரவிச்சந்திரன் அவர்கள் முதல் படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா அவருடைய பேக்ராப் எல்லாம் அங்க போய் கோயம்புத்தூர்ல பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பிக் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல அவர் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி அங்க எல்லாமே ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அவர் வந்து ஸ்டுடியோஸ் கூட எல்லாமே ரெடி பண்ற அளவுக்கு வந்து எல்லாமே தயார் பண்ணிருக்காரு. ஸோ அதனால சினிமாவை வந்து கொஞ்சம் நல்லா சினிமாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த துறையில காலத்து வைக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ அவருடைய தைரியமும் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பைரசி இதெல்லாம் வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது கூட திங்க் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட அந்த யூனியன்ல போய் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ரவி அவர்களுக்கு நிறைய இருக்கு. அதனால எனக்கு நிச்சயமா ஸ்ரீராமன் நாயுடு, நம்ம சாந்தோர், சின்னப்ப தேவர் இவங்கெல்லாம் வந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியா வந்து கண்டிப்பா வளரப்போகுது அப்படிங்கிற அறிகுறி எனக்கு தெரியுது. வழக்கமா நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வெப்சைட், இங்கே வந்திருக்க எல்லா நல்லுள்ளங்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். என்னோட கஷ்டமான நேரத்தில் என் கூட சப்போர்ட்டிவாக இருந்தார். சாந்தனு ப்ரோ சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் பர்சன். ஏன்னா புதுமுகங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாக நிறையா பேசுவாங்க. ஸோ அத்தனை பேர் அவர்கிட்ட நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. புது ஹீரோ, புது ஹீரோயின் இதை வச்சு எடுத்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என் கண்ணு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவர் கேட்டுட்டு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். ஸோ சினிமாவுக்கு வரவங்க எல்லாருமே புதுமுகம் தாங்க, யாருமே வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் அண்ட் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். ஸோ தேங்க்யூ சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அழகராஜ் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதையை நான் வந்து ஃபோனில் தான் கேட்டேன். சென்னையிலேருந்து அவர் சொன்னாப்புல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அவரு வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிடைக்கல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்டோடனே நம்ம பண்ணலான்னு சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ப்ரொடியூசர் இருக்காருன்னு கேட்டாப்புல நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அவர் போய் கதை சொன்னாப்புல அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இம்மீடியட்டாக வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் அவர் நெக்ஸ்ட் லைக் ஒரு டேட் கொடுத்து வந்து பார்க்க சொன்னாங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் கதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ப்ரோ இதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னா ஓகே, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. பட் ஓகே, நான் இமீடியட்டா ஓகே சார் நான் டைரக்டரை இன்ஃபார்ம் பண்றேன், அந்த டேட்ல வந்து உங்களை பார்க்க சொல்லுங்க. அப்புறம் நான் அவருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து அப்படி சொல்றாங்க என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு, இல்ல ப்ரோ நான் வந்து வச்சு இந்த கதையை பண்ண உங்களை போய் வச்சுதான் பண்ணுவேன்.
அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தார். ஏன்னா யாருக்குமே இந்த மனசு வராது, அவர் வந்து அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் வந்திருக்காப்புல. டாட்டர், சன், ஸ்கூல் ஃபீஸ், எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் மீறி அவர் வந்து வெயிட் பண்ணாரு இந்த ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி படம் பண்றது. எப்பயுமே என் கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு, டெய்லி போன்ல பேசிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. லைஃப் அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666.